என்னம்மா மேக்ஸ் ஹோம்ஒர்க்கா பண்ணுற? ஆமாம்மா. டியூஷனுக்கு வேறு இந்த மாதம் போகலை. புரியுதா? இல்லை அம்மா எதுவும் சொல்லித்தரணுமா? புரியுதுமா. ஈஸி தான். அம்மா, உங்களுக்கு வேறு ஒரு நல்ல டியூஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த மாதம் மட்டும் வீட்டிலேருந்து படிப்போம். ஏம்மா, எனக்கு பழையபடி நீங்களே சொல்லிக் கொடுங்களேம்மா ப்ளீஸ்மா. எனக்கு டியூஷன் போகவே பிடிக்கல தெரியுமா? அபி, அம்மா தமிழ் மீடியம் படித்தேன், நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அம்மா செல்லில் பார்த்து பார்த்து சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏம்மா, நீங்கள் காலேஜில் இங்கிலீஷில் தானே படிச்சிருப்பீங்க, அங்கே என்ன தமிழ்லையா படிச்சிங்க? அது இல்லை அபி, எனக்கு நார்மல் இங்கிலீஷ் அதெல்லாம் தெரியும். நான் ஏதாவது படம் பார்க்கும்போது கீழே சப்டைட்டில் ஓடும், அந்த மாதிரிலாம் தெரியுமா? இப்போ உங்களுக்கு சயின்ஸு சோசியலில் அந்த டெக்னிக்கல் வேர்டெலாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் ஒவ்வொன்றையும் அம்மா தேடி தேடி பார்க்க வேண்டியிருக்கு. ப்ரொனன்சியேஷனும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது தப்பாக சொல்லி கொடுத்துட்டேன்னா போச்சுல்ல. இதே நல்லா ஒரு டியூஷனில் சேர்த்து விட்டோம்னா அவங்க நல்லா உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் எங்கே சொன்னோன்னு உட்காடுறீங்க. அம்மா, இனிமேல் நான் உட்காருவேம்மா. அபி, சொன்னால் கேளுமா. உங்களுக்கு ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் வரணும் அம்மா, அதுக்காக தானே விட்றேன். இதுனா கரெக்டாக 6 to 8:30 அப்படின்னு அந்த நேரமா படிக்க உட்காந்துடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரணும். எங்கள் வீட்டில் அப்படி செய்கிறீங்க? இடையில எனக்காவது ஹோம்ஒர்க் கொடுக்கலன்னா அன்றைக்கி அப்படியே புக்கையே தொட மாட்டிக்கும். அப்படி இருக்கக்கூடாதுமா. ஒரு ரெகுலராக 6 to 8:30 அந்த நேரம் உட்காந்துடணும்னு தோணணும். சரிம்மா, நான் வீட்டில் இனிமேல் அப்படியே செய்கிறேன். நீ படித்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸு சும்மா இருக்க மாட்டாங்கம்மா. அவங்களுக்கு ஹோம்ஒர்க் இல்லை முடிச்சிட்டாங்கன்னா உடனே வந்துடுறாங்க. சரிப்பா, ஹோம்ஒர்க் எழுதிட்டு வருவான்னு சொன்னாலும் கேட்காம உன் பக்கத்துலேயே உட்காந்துடுறா அந்த பொண்ணுலாம். எங்கே அதுக்கப்புறம் படிக்க? அப்புறம் அவ கூட வாய் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்கல தங்கம். ஒரு 2 வருஷம் போனீங்கன்னா உங்களுக்கே ஒரு பழக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்களே உங்கள் வீட்டில் படிச்சுக்கலாம் பாப்பா. சரிம்மா. சரி, உன் தம்பி எங்கே? எனக்கும் தெரியும். ட்ரெஸ் மாற்றினானா இல்லையா? ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாம்மா. ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரியலையே. அப்படியா? இந்த எருமாடி என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. ஜெய் 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 இல்ல, கூப்பிடுறது கேட்குதா இல்லையா? நானா எந்திரிச்சு வந்தேன்னா அவ்வளோதான் உனைய. இல்ல, என்னை டென்ஷன் ஆக்காத. வந்துரு பார்த்துக்கோ. இல்ல, இவ்வளோ நேரமாக கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்குமா கேட்காதா? ஒரு வார்த்தை என்னம்மா நான் அங்கேருந்து கேட்டேன்னு. ஆமாம், இப்போ நீ எங்கேருந்து வர? கையில் வேற பால் வச்சிருக்க. அம்மா, நான் பால்கனிலேருந்து விளாண்டேம்மா. பால்கனிலேருந்து விளாண்டையா? உனக்கு அறிவு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்கேன். இல்லை, சீக்கிரம் ஹோம்ஒர்க் முடிங்க, உங்கள் அப்பா வெளியே கூட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்ல. நீ வாட்டுக்கு உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்க. சரி, இப்போ விளாண்டுக்கிட்டு இருக்க. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? தூங்குறாங்க. இல்லை, நீங்கள் ஹோம்ஒர்க் முடிச்சாதானே நான் உங்களை எழுப்ப முடியும். இப்படி உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்க. சரி, அப்போ இன்னைக்கு எங்கேயும் வெளியே போக வேணாம் சரியா? உங்கள் அப்பா அப்படியே ஊருக்கு கிளம்பி போகட்டும். அம்மா, நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். நான் போகணும் அப்பா கூட. அப்பா கூடனா உன் தம்பி உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்போ உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுவான்? எப்படியும் நீங்கள் 7 மணிக்கு போனால் வரவே 9 மணி ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஹோம்ஒர்க் எழுத முடியுமா? அதுக்கு தானே சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் சீக்கிரமாக ஹோம்ஒர்க் முடிங்கன்னு. ஏம்மா, பிள்ளைய எம்மா பெரிய அடி அடிச்சிட்டா? எருவ மாடே, தூர போல. சரி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பிள்ளை எதுக்குடி என்ன அடி அடிக்க? உன் பையன் என் புக்கு மேலே ஏறினா பிள்ளைய அடிச்சிட்டாலே. பிசாசு. நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போதே பேய் பிடிச்சிரும். ஆமாம், பேய் பிடிச்சிரும். சரியான ராட்சசி. எதுக்குடி பிள்ளைய அடிச்ச? உன் பிள்ளை என்ன பண்ணான்னு பார்த்தல? என் புக்கு மேலே ஏறி நிற்கான். அறிவே கிடையாது, லூசு பைய. பாரு அபி, ரொம்ப வாய் பேசாத. அப்புறம் எந்திச்சு வந்தேன்னா பார்த்துக்கோ. அடி, ஆள் மூஞ்சியும் பாரு. சரிம்மா அடிச்சிட்டாளா? அப்பாட்ட சொல்லிடுவோண்ணே. சொல்லிக்கோங்க. நல்லாதாம்மா இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவளுக்கு இந்த கை எதுக்கு தான் நீளுதோ. இப்போ பாரு அபி, கை நீளுறதுக்கு நீ என்னைக்கு என்கிட்ட அடி வாங்க போகிறேன்னு தெரில. சரி, ஏலா ஹோம்ஒர்க் எழுதலையா? உங்கள் அப்பாட்ட சொல்லித்தரவா? சொல்லித்தாங்கம்மா. என்னது சொல்லித்தரவா? உனக்கான சேட்டை ரொம்ப தெரியுமா? இங்கே கொடு, உன் கையை கடிப்போம். கடிக்க வாழ? கடிச்சுக்கோங்க. இல்லை, நீ விட்டு கையை கொடுத்துட்டே இருக்க. நல்லா கடிக்க வேலை அழிக்கலையா? நீ கடிக்கவே இல்லை அம்மா. அதுக்காக என் பிள்ளைய கடிக்க முடியுமா என்னம்மா? சரிப்போ ஜெய், சீக்கிரம் ஹோம்ஒர்க் முடியுமா? அப்பா வெளியே கூட்டு போகிறேன்னு சொன்னாங்கல்ல. ஓகேம்மா. அம்மா, நான் அந்த பின்னாடி உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதலாமா? ஏன், உனக்கு எல்லா ஹோம்ஒர்க்கும் தெரியுமா? எதுவும் சொல்லித்தர வேண்டாமா? வேண்டாம்மா, எல்லாம் ஈஸி தான், எனக்கே தெரியும். சரிப்போ, போய் உட்காந்து பண்ணு. ஆனால் பாரு, போய் ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் விளாண்டுக்கிட்டு இருந்தா பார்த்தேன்னா அடி வாங்கிடுவேன் சரியா? சரிம்மா. எரும மாடு, காலையே மிதிக்க, புக்கிலையும் மிதிக்க. ஜெய், அடி வாங்க போகிற அம்மாட்ட. எதுக்கு புக்கை மிதிச்ச? தொட்டுக்கும்ல.
அம்மா என் பிள்ளை சொன்னோன்னே என்ன அழகா செய்யுது. போம்மா போய் ஹோம்ஒர்க் எழுது. இது என்ன என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க? ஆ ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்கம்ல. ஒன்றும் இல்லைம்மா. சரி அப்போ ஹோம்ஒர்க் எழுது. எப்பா இந்த பிள்ளைங்க ஹோம்ஒர்க் எழுதி முடிக்க போதுங்க. இந்த மனசு என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமா? எனக்கு தெரியும் இப்படி ஊர்லேருந்து வந்துட்டு டயர்டில் இப்படி தூங்க தான் செய்வாங்கன்னு. பாவமாகவும் இருக்குது. ஆனால் சொன்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்காங்களே. எப்படியும் டயர்டாக இருக்கும். நேற்று டியூட்டி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு தான் சொன்னேன் ஏங்க வேண்டாம் எதுக்குன்னு. இப்போ பாரு இந்த தூக்க செலவோடு எந்திச்சு பிள்ளைகளை கூப்பிட்டு போவாங்க. பிள்ளைகிட்ட வேற சொல்லிட்டாங்க. சரி அதுவெல்லாம் ஆசைப்படுங்க. போயிட்டு வரட்டும். ஏம்மா பேடு வேணுமா? பேட் அதுக்கு இப்போ உங்கள்கிட்ட தானே இருக்கும். எக்ஸாம் எழுதிட்டு எங்கே வச்ச? உன்கிட்ட இல்லையோ அப்போ? காணம்மா. சரி எங்கேயாவது வீட்டில் தான்மா இருக்கும். இப்போ எதுக்கு பேடு? எம்மா அந்த டிராயிங் வரையணும்ல. டி டிராயிங்கை பேடில் வச்சு தான் வரையணுமா? ஏதாவது ஒரு நோட்டு மேலே வச்சு வரையுமா? இப்போ எங்கே இருக்கு? எம்மா வேணும்ல. வேணும்னா நீ தான் பத்திரமா வைக்கணும். எக்ஸாம் எழுதிட்டு கொண்டு வந்தியா இல்லை ஸ்கூல்லே வச்சுட்டு வந்துட்டியா? அம்மா கொண்டு வந்தேன்னா வீட்டில் தான்மா இருக்கும். இப்போதைக்கு அதை உட்காந்து தேடிக்கிட்டு இருக்காத. இப்போ டிராயிங் என்னைக்கு கொடுக்கணும்? என்ன டிராயிங்? அம்மா நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த வழியை வரையணுமா? அதை எப்படி வரைய முடியும்? அம்மா நம்ம ஸ்கூல் பக்கத்தில் தானே இருக்குது. இப்போ இங்கேருந்து போகும்போது என்னென்ன பில்டிங் இருக்கோ அதை வரைஞ்சி எங்கள் ஸ்கூலையும் வரையணும். ஓ அப்படியா? சரி அது வரைஞ்சிடலாம். ஈஸி தானே. இந்த தான் இருக்குது முக்கில் இருக்குது உங்கள் ஸ்கூலில். போகிற வழியில் ஒரு 2 மகால் இருக்குது. வேறு என்ன இருக்குது பெருசாக? அது வரைஞ்சிடலாம். அதுக்கு பேடு வேணும்ல. அம்மா டிராயிங் வரைகிறதுக்கு எதுக்குமா பேடில் தான் வச்சு வரையணுன்னு இருக்கா? பேடை பெறாட்டி அம்மா தேடி தரேன். நீ இப்போ ஒரு நோட் எடுத்து அது மேலே வச்சு வர சரியா? சரி அதை என்னைக்கு சப்மிட் பண்ணணும்? மண்டேம்மா. சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னைக்கு முடிக்க வேண்டிய ஹோம்ஒர்க்கெல்லாம் முடி. நம்ம மண்டே செய்ய வேண்டியதா. அப்பா ஊருக்கு போன பிறகு சண்டே உட்காந்து செஞ்சுக்கலாம் சரியா? இல்லை சாட்டர்டே கூட முடிச்சுக்கலாம். சரிம்மா. அப்படி பொறுப்பாக ஒரு பொருளை பத்திரமா எடுத்துகிட்டு வரணும் சரியாம்மா? ஓகேம்மா. இப்போ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? அது மட்டும்தான் இருக்கா இன்னும்? ஆமாம்மா. அப்போ போய் முகத்தை கழுவிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பு. நான் அப்பாவையும் எழுப்புறேன் சரியா? சரிம்மா. ஜெய் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? ஆமாம்மா. அவனுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் கம்மி தாம்மா. 2 ஹோம்ஒர்க் தான். அதுவும் ரொம்ப ஈஸி. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? ஸ்கூலில் வச்சே அப்பா எங்களை கூப்பிட வரணும்ல. அப்போ உட்காந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாம்மா. அப்படியா? சரி அப்போ 2 பேரும் கிளம்புங்க. நான் அப்பா போய் எழுப்புறேன்னா? சரிம்மா. ஏங்க உங்களை தானே? ஏங்க மணி 6:45 ஆயிடுச்சு. பிள்ளைகளை கூப்பிட்டு போலையா? கூட்டு போகணும். ஏங்க உங்களை தானே கண்ணை முடிச்சு பாருங்க. இதுக்கு தான் சொன்னேன். என்னம்மா? பிள்ளைகளை கூப்பிட்டு போறீங்களா இல்லையா? இல்லை ரொம்ப தூக்கம் வருதுன்னா பேசாமல் தூங்கி எழுந்துச்சு அப்படியே ஊரை பார்த்து கிளம்புங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன் டயர்டாக இருக்குங்கன்னு. இல்ல பிள்ளைங்க ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருச்சா? முடிச்சிருச்சுங்க. மணி என்ன ஆகுது? மணி 6:45. 6:45 ஆயிடுச்சோ? சரி அப்ப நானும் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு அப்படியே பிள்ளைகளை கூட்டு போயிட்டு வரேன் சரியா? ஒரு 9 மணிக்கு வந்துருவோம். சரிங்க. ரொம்ப டயர்டாக இருந்தால் விடுங்க. இல்ல பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன். அதுவும் ஆசையா இருக்கு. நானுமே பிள்ளைகளை எங்கேயாவது இப்படி வந்த நேரம் கூட்டு போகணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால நான் கூட்டு போயிட்டு வந்துடுறேன். அப்ப எந்திரிங்க. காஃபி போட்டு வைக்க குடிங்க. இல்ல காஃபிலாம் வேண்டாம். எனக்கு வயிறே சரியில்லை. வயிறு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு என்னாச்சு? அது இப்ப அப்படிதானே இருக்கு. அதனால ஒண்ணும் இல்ல. காஃபிலாம் வேண்டாம். நான் நைட்டு மட்டும் எனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சிரு. சாப்பாடு இருக்கா மீதம்? இல்லங்க நான் எங்களுக்கு மட்டும் தானே செஞ்சேன். ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இட்லி ஊற்றி வச்சிடறேன். இட்லிக்கு என்ன சட்னி அரைச்சிடவா? இல்ல வேண்டாம். மத்தியானம் வச்சு குழம்பு இருக்கும்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சட்னி அரைச்சிடறேன். குழம்பு நல்லா இருக்கும். நான் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். அப்ப பொடியும் இருக்கு சரியா? சரி இருக்கிறது போதும். எனக்கு குழம்பே போதும். குழம்பு இருக்குல்ல நிறையா? இருக்குங்க. சரி அப்ப கிளம்பி வாங்க சீக்கிரம். நீ போ நான் வர்றேன். கூட்டி வச்ச குதிரை ஒண்ணு. யாருமா இந்த வேலையை செஞ்சது? நான் இந்த மனுஷன் நம்ம போனதுக்கு அப்புறம் திருப்பி படுத்து தூங்கிடக்கூடாதே, எழுப்பிட்டு போவோன்னு திருப்பி வந்தேன். அந்த கேப்ல யாரோ இங்க துணியை போட்டு வச்சிருக்காங்க. ஆமா இதை நான் சேர்ல போட்டு வச்சிருந்தேன். யாருமா இப்படி பண்ணது? இவங்களா இல்லை யார் பிள்ளை எதுவும் பண்ணிச்சா? சரி கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குதுங்கம்மா. ஏங்க நீங்களும் அந்த துணியை எடுத்து கட்டில போட்டீங்க? துணியா? எந்த துணிய? பிள்ளைங்க ஏதாவது எடுத்து போட்டிருக்கோம். நாளா இந்த துணியை எடுத்து கட்டில போடல. பிள்ளைங்க கிளம்பிட்டா சீக்கிரம் வர சொல்லு. நான் கீழே போய் வண்டி எடுக்கேன். கிளம்பிட்டீங்களா? இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன். அதான் சொன்னேன்ல வயிறே சரியில்லைன்னு. நீ பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பு. சரிங்க. வந்துட்டு அந்த பேட்டையும் பேலையும் கொடுத்து விட்டு சரியா? கிரிக்கெட் விளையாட போறீங்க? சரி கிரவுண்டு கூட்டு போறோம். கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாண்டு வர்றோம். ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? தக்காளி வெங்காயம்னு? வேண்டாம் அதெல்லாம் இருக்குதுங்க. சரி அப்ப பிள்ளைகளை வர சொல்லு. நான் போறேன். சரிங்க. அப்பா நீங்களும் ஜெயும் ஒன்று போல ட்ரெஸ் போட்டிருக்கீங்கப்பா. அபி அம்மா ஒரு தடவை எனக்கு அப்பாவுக்கு ஒன்று போல எடுத்தாங்கல்ல,
அதான் நாங்கள் ஒன்று போல் போட்டிருக்கோம். என்னப்பா? ஆமா ஆமா, இங்க பாருங்க, எல்லாரும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்களா? சரி, இப்ப யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங்? அப்பா பிடிக்கவா? ஆ சரிப்பா. சரி ஜெய், அப்ப நீ போய் அப்பாக்கு பவுலிங் போடுன. அபி நீ ஃபீல்டிங், சரியா? ஆ சரிப்பா. சரியான பந்தா பத்தி. ஏ அப்பா போடுப்பா சாமி. ஏ அபி பிடி. ஐயோ போயிடுச்சுப்பா. இல்ல, நீ போய் ஓடி போய் எடுப்பா, நான் இங்க நின்று அவளை சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் போடவா? ஆ நான் தான் போடுவேன். இல்ல, அக்கா ஒரு தடவை போடட்டும், ஆசைப்படுறாள்ல. சரி ஜெய் அபி, அடுத்து நீங்க பேட்டிங் பிடிங்க என்ன? அப்பா போடுறேன். அப்பா சும்மா ஆசைக்கு தான் 2 பால் பிடிச்சேன், சரியா? இன்னும் அப்பா போடுறேன், நீங்க பிடிங்க. அதுக்கப்புறம் அப்பா உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுப்பேன், சரியா? அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போவோம். ஏன்னா அப்பாவும் நேரம் ஆகுதுல்ல, கிளம்பணும், சரியா? சரிப்பா. ஆ சரிப்பா. அபி ஜெய் 2 பேரும் போய் கை காலு முகம் எல்லாத்தையும் கழுவிடணும், சரியா? ரெடியா விளையாண்டு வந்திருக்கோம்ல. சரிப்பா. அப்பா நீங்களும் தானே வெளியிருந்து வந்திருக்கீங்க, வாங்க கை கால் கழுவுங்கப்பா. எல்லாம் நீ போ, அப்பா கழுவிக்கிறேன். என்ன நல்லா விளையாண்டீங்களா? ஆமாம்மா. ஜெய், நம்ம பழம் வாங்கிட்டு வந்தோம்ல உங்களுக்கு நாளைக்கு கொண்டு போக, அதை கீழேயே வச்சுட்டு வந்துட்டேன், இப்ப எடுத்துட்டு வரியா? அப்பா நான் போறேன். அபி இந்த வண்டி மேலதான் இருக்குன்னு எடுத்துட்டு வா. ஜெய் நீ போய் மோத்த கழுவு. சரி, நீங்களும் சாப்பிட்றீங்களா? அப்படியே எடுத்துட்டு வா. என்னது இட்லி தானே, குழம்பு போதும், சரியா? சரிங்க, நான் இட்லி எடுத்துட்டு வரேன். நீங்க போய் கை காலை கழுவிட்டு வாங்க. என்னத்த கையை கால கழுவ? இப்பதானே பிள்ளைகிட்ட சொன்னீங்க. அது சின்ன பிள்ளைங்க, அதனால சொன்னேன். நம்மளுக்கு என்ன, எனக்கெல்லாம் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. போய் எடுத்துட்டு வா. ஊருக்கு தான் உபதேசம் போல, தான் உனையும் செய்யறது கிடையாது. அப்பா எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டே அபி, அம்மாட்ட போய் உள்ள கூடுன. நாளைக்கு ஸ்கூலுக்கு ஒவ்வொரு ஸ்நாக்ஸா அம்மா கொடுப்பா, கொண்டு போய் சாப்பிடுங்க, சரியா? சரிப்பா. இந்தாங்க சாப்பிடுங்க. அபி பழம் கொடுத்தாளா? கொடுத்தாங்க. சரி, பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பழமா நறுக்கி கொடுத்து விடு, சரியா? எதையும் வேஸ்ட் பண்ணிடாத. அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி நீங்க சாப்பிடுங்க, நான் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரிம்மா. பிள்ளைங்க சாப்பிடணும்ல. உங்களுக்கு சாயந்தரம் சாப்பாடு கொடுத்துட்டேன். ஆனா இப்போ என்ன சாப்பிடுங்களா என்னன்னு தெரியல. நீங்க வெளியே எதுவும் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா, ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். அப்படியா? சரி, அப்ப நான் கேட்டுக்கிறேன். வேணும்னா இட்லி சாப்பிடட்டும், ஆளுக்கு 2 இட்லி. இல்லைன்னா பேசாம ஒரு பாலை கொடுத்துட்டு தூங்க வச்சிடறேன். சரி சரி சக்தி, பிள்ளைகளை பார்த்துக்கோண்ணா. நான் அப்படியே கிளம்புறேன். சரிங்க. சரி, ஒன்றும் யோசிக்காதீங்க, சரியா? எழுதி கொடுத்துருங்க, சீக்கிரமே இந்த பக்கம் வந்துருங்க. எழுதி கொடுத்துட்டேன். பார்ப்போம் எத்தனை தடவை தான் இந்த பெட்டிஷன் எழுதி கொடுக்க. எலெக்ஷன் முடிஞ்சு போட்டானா சந்தோஷம், இல்ல 1 வருஷம் 2 வருஷம் இழுத்துறாங்களான்னு தெரியல. சரிங்க, எதனாலும் பார்த்துக்கலாம், சீக்கிரம் போட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. ஏப்பா, இந்த கடனோட கடந்து மண்டையை உடைக்க வேண்டியிருக்கு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நான் சொல்றேன், பேசாம இந்த வீடை கொடுத்துட்டு கடனெல்லாம் அடைச்சிடலான்னு. நீ தான் கேட்க மாட்டிக்க. ஏங்க, ஏற்கனவே நிறைய தடவை இதை பற்றி பேசியாச்சு. இனிமேல் தயவுசெய்து இதை பற்றி பேசாதீங்க. வீடெல்லாம் காரணத்தை கொண்டு கொடுக்க முடியாதுன்னா முடியாது. நிறைய தடவை பேசியாச்சு, சண்டையும் போட்டாச்சு. அதுக்கு இல்லடி, இப்ப இருக்கிற காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. என்ன கஷ்டம்? நான் போய் பாரு, பிள்ளைகள்லாம் விட்டுட்டு அங்க போய் தனியா கிடக்க வேண்டியிருக்கு. ஏங்க, உங்களை தான் எழுதி கொடுங்கன்னு சொல்லியாச்சுல. இப்போ இந்த வீட்டை விற்று கடனை அடைச்சாலும் உடனே வந்துட முடியுமா? இங்கே வர்றதுக்கும் வீட்டை விற்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? உங்களை தான் எழுதி கொடுக்க சொல்லியாச்சே. அவன் போட்டானா நீங்கள் வந்துருங்க, அவ்வளோதானே. அங்கேயாவது ஃபீடிங் காசுல ஏதாவது நான் செலவழிச்சுக்கிட்டு உனக்கும் அனுப்பி வைக்கேன். இங்க வந்துட்டாதான் சமாளிக்க முடியாது. அதான் சமாளிச்சுக்கலாம். நீங்கள் வாங்க, சரியா? தயவுசெய்து நல்லா இருப்பீங்க. இன்னொரு தடவை வீட்டை விற்கணும்னு பேசாதீங்க, சொல்லிட்டேன். சரி, அப்புறம் வருஷ கணக்கில் உட்காந்து கடன் அடைக்கவா? அடைங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் வாட்டுக்கு மெதுவாக அடைச்சிக்கிட்டே இருங்க. என்ன வருஷ கணக்குலையா? பாருங்க, ஒரு விஷயத்த வாங்குறதான் கஷ்டம், விற்கிறது ஈஸி. இன்னொரு தடவை விற்கணும்னு ஈஸியாக பேசாதீங்க. ஏதோ யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, இந்த வீடு உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருச்சு. எத்தனை பேர் இங்கே வீடு வாங்க முடியலன்னு இப்போ வருத்தப்படுறாங்க தெரியுமா? அதனால் தயவுசெய்து இது மண்டையிலேருந்து இந்த எண்ணத்தை எடுங்க. யார் உங்களுக்கு இப்படிலாம் சொல்லி கொடுக்கா? சொல்லி கொடுக்கல யாரும். ஆமா, இன்னும் யாரும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி, பணத்துக்கு துட்டுக்கு கஷ்டப்படுறோமேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பெட்டிஷனை திருப்பி ஒரு தடவை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கொடுங்க. நீங்கள் இந்த பக்கம் வாங்க. அப்போ சமாளிக்க முடியலன்னா நான் என்னனாலும் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் நான் கூட வேலைக்கு போய்க்கிறேன், சரியா? அதனால் தயவு செய்து இதுக்கு மேலே பேசாதீங்க, அப்புறம் டென்ஷன் ஆயிருவேன்னு சொல்லிட்டேன். சரிம்மா வீடு. அங்கேருந்து வரும்போதும் சண்டை, போகும்போதும் சண்டை போட விரும்பல. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். சரி வீடு.
சரி அப்படியே நான் கிளம்புறேன். கதவை நல்லா பூட்டிக்கோ. பிள்ளைகளை ஸ்கூல்ல விடும்போது பார்த்து கவனமா போ. நீ மெதுவா போனாலும் எதுக்கு வரேன் ஒழுங்கா வரமாட்டான். அதனால பார்த்து போ சரியா? நான் இங்க இருந்தேன்னா நானே கூட்டு போய் விட்டுக்குவேன், கூட்டு வந்துக்குருவேன். சரி, இப்ப ஸ்கூல் பக்கத்துலயா போச்சு, அதனால பிரச்சனை இல்ல. சொல்றேன் சரியா? பார்த்து போ. ஆ சரிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, சீக்கிரமே வந்துடலாம் சரியா? பார்ப்போம். இப்ப நான் கிளம்புறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. பகலனாலும் நான் வண்டியில் வந்திருப்பேன். இப்போ எப்படி தான் போக போகிறீங்களோ, சரி பார்த்து போயிட்டு வாங்க. பாவமாக தான் இருக்குது, என்ன தான் செய்ய. சரி, சீக்கிரம் இந்த பக்கம் வரட்டும். வரும்போது மாறி வரணும் கடவுளே. இந்த பிள்ளைங்க கூடயாவது கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோ நல்ல நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்கே இருந்தப்ப வேலை வேலை வேலைன்னு வீட்டுக்கே வராமல் இருந்துக்கிட்டு இப்போ அங்கே போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை தேடுதுங்கிறாங்க. சாப்பாடு வேற ஒத்துக்க மாட்டேங்கி. சரி, எல்லாம் நன்மைக்கே. ஏதாவது மாறினா சந்தோஷம்தான். பிள்ளைங்க தூங்கிடுச்சு. ஆனால் என்ன, பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்ததுங்க. போயிட்டு வந்து கதையால் 2 அளந்து விட்டுச்சு. என்ன காலையில் எழுந்துச்சு கேட்கும், ஏம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்களான்னு. சரி, எல்லாம் மாறும்.